அப்ப பார்த்தா எலும்புகளை உணர பண்ணணும்னா அதுல ஒரு மெடிசன் இருக்கு, மருத்துவம் மறைந்து கிடக்குது. என்ன அப்படின்னாக்கா, எலும்புக்குள்ளார ஒரு மச்சைன்னு ஒண்ணு இருக்கும், தெரியுமா? தெரியுமா தெரியாதா? ஆட்டு எலும்புல முட்டை எலும்பு உடைச்சி உடம்புல போட்டு நம்ம உரியுமா உரிய மாட்டோமா? உரியக்குள்ள என்ன செய்யும்? லொடக்குன்னு உள்ள வந்து விழும். அது பேரு நினம் அல்லது மஜ்ஜை. இங்கிலீஷ்ல போன் மேரோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? போன் மேரோ. அது உள்ள இருக்கிற நினம் அல்லது ஊன், மஜ்ஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய தமிழ் அர்த்தம் இருக்கு, ஊனு, மஜ்ஜை, நினம். ஆனா இங்கிலீஷ்ல ஒரே ஒரு வார்த்தை, போன் மேரோ. அப்ப அந்த போன் மேரோ, அந்த நினம், அந்த மஜ்ஜையை அது காய செஞ்சிருமா, காஞ்சிடுமா. கவலைப்படுறதுனால எலும்புக்குள்ள இருக்கிற அந்த ஈரப்பதம் இருக்குது இல்ல, அந்த கொசவமா ஒரு சளி மாதிரி ஒரு துண்டு ஒரு குழந்தை இருக்குது இல்ல, அது வந்து ட்ரை ஆயிடுமோ. அது ட்ரை ஆயிடுச்சுன்னா இருக்கிற வியாதி தான் உனக்குள்ள வந்து. நல்லா புரிஞ்சுக்கோ, அந்த மஜ்ஜை தான் ஒவ்வொரு மனுஷனுடைய ரத்தத்தை உற்பத்தி பண்ற இடம். ஒரு மனுஷனுடைய ஹோல் பாடிக்கு ரத்தம் எங்க உற்பத்தி ஆகுதுன்னா எலும்புக்குள்ள இருக்கிற மச்சையிலிருந்து தான் உற்பத்தி ஆகுது ரத்தம். அந்த ரத்தம் உற்பத்தி ஆனாதான் உனக்கு ஆர்பிசி செல்லு, டபிள்யூபிசி செல்லுன்னு சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள் என்று ரத்தத்துல கலந்திருக்கிற அந்த ரெண்டு அணுக்கள் தான் உன் பாடியில வேலை செய்யும். உனக்கு வெள்ளை அணுக்கள் என்பது நோய் எதிர்ப்பு திறனை உண்டாக்குது. வெளியிலிருந்து எந்த நோயும் உனக்குள்ள வராத அளவுக்கு பாதுகாத்துக் கொள்வது வெள்ளை அணுக்கள். சிவப்பு அணுக்கள் உனக்குள்ள இருக்கிற சத்துக்களை கொடுத்து அது உனக்குள்ள ஒரு போஷாக்கை கொடுக்கிறது, உற்சாகத்தை கொடுக்கிறது. சிவப்பு அணுக்கள் அதான் ரத்த அந்த சிவப்பு அணுக்கள் செத்து போனாதான் ரத்த சோகை வருவது. ரத்த சோகை தெரியல, சோக பிடிச்ச மாதிரி இருக்குதுன்றான், ரத்தம் சுண்டி போனது. அப்ப அதுக்கு சிவப்பு அணுக்கள் தேவைப்படுகிறது. அந்த சிவப்பு அணுக்களை தூண்டுறதுக்கு தான் நிறைய டானிக் எல்லாம் தருவோம், சத்து மாத்திரை எல்லாம் தருவது. அப்ப பாரு, நீ கவலைப்பட்டு உட்கார்ந்தாலே உன் மச்சை என்ன செய்யுதா, எலும்புக்குள்ள இருக்கிற அந்த ஈரப்பசையை, அந்த ஈரப்பசை காய்ந்து போனதுனால ரத்தம் உற்பத்தி கெட்டு போய் ரத்தம் உற்பத்தி பண்ணாததுனால சிவப்பு அணுக்களும் வெள்ளை அணுக்களும் உனக்கு இல்லாததுனால ஏகப்பட்ட வியாதிகள் உனக்கு வருது. நல்லா புரிஞ்சுங்க. நீ யாருக்கோ பேசுறாரு, என் சப்ஜெக்ட் அது இல்லை, இன்னைக்கு ஆனா வேற சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு. குழந்தைகளை பத்தி எடுத்துட்டு இது எதுக்கு சொல்ல வரனா, நம்மளுடைய ஆராதனை அப்படின்றது வெறும் ஆராதனை மட்டுமல்ல, போதனை என்பது உன் அறிவு விருத்தியாக தான் நம்ம உட்காரும். நம்ம பிள்ளைகளுடைய அறிவு விருத்தி ஆகும். இது நான் சொல்ல வந்து சொல்லியிருக்கேன். அப்ப மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், மருந்தாக வேலை செய்து. கவலைப்படுவது வியாதியை கொண்டு வருகிறது. அதனால்தான் அந்த காலத்திலே சொன்னா, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று. நம்ம அதை சிரிக்கிறது இல்லையா. ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு நான் அடுத்த காரியத்துக்கு போறேன். ஒரு MBBS டாக்டர், அவர் ஃபாரின்ல அமெரிக்கால பெரிய டாக்டர், அவர் MS அதெல்லாம் படிச்சுட்டு பெரிய டாக்டர் இருக்கிறார். அவர் வந்து இந்த வார்த்தை, அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர், இந்த வார்த்தையை நம்புகிறவர். இந்த வார்த்தையை நாம இதை செயலாக்கம் கொண்டு வந்து பிராக்டிக்கலா நம்ம மருத்துவ ரீதியில இத ட்ரூத் தான், இது உண்மை அப்படின்றத நான் நிரூபிக்கணும் அப்படின்னு அவர் என்ன செஞ்சார், ஒரு படி மேல போயிட்டார். எப்படி மேல போனாரு அப்படின்னாக்க, இது உண்மைன்றத நான் நிரூபிக்கிறேன் இந்த உலகத்துக்கு அப்படின்ட்டு ஒரு 4th ஸ்டேஜ் கேன்சர் பேஷண்ட தேடி போறாரு, கேன்சர் இன்ஸ்டிடியூட் போறாரு. அப்ப இங்க வந்து 4th ஸ்டேஜ் கேன்சர்ல யாருங்க இருக்கிறான்னா ஒரு ஆளை காட்டுறாங்க. இவர் போட்டு ரொம்ப சாவ வாவான்னு வரவேற்று இருக்கிறாரு. இன்னும் ஒரு வாரத்துல இல்ல 10 நாள்ல அவர் செத்து போடுவார். ஏன்னா எல்லா ஆர்கன்லயும் அந்த கேன்சர் செல் பரவி போச்சு. நோ மெடிசன்ஸ், நோ வைத்தியம், இவரு சாவுதான் இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இவரு மருத்துவம் கொடுத்தாலும் நீங்க என்ன வைத்தியம் பண்ணாலும் இவர் செத்தான் போவார். ஆமாங்க, என்ன வைத்தியம் பண்ணாலும் செத்தான் போவார். இப்ப நாங்க இவருக்கு எந்த மெடிசன் நாங்க கொடுக்கல, ஏன்னா நிற்பாட்டிக்கிறோம், ஏன்னா வேஸ்ட், புரோஜனம் இல்லை, 10 நாள்ல போயிடுவாரு. சரி ரைட், இவர் நான் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போறேன், எனக்கு இதை பண்ணி கொடுங்க, எங்க டாக்டர் ஒரு டெஸ்டிக்காக தான், இந்த உலகத்துக்கே இதை நிரூபிக்கணுன்றதுக்காக தான் எடுத்துப்போம். அந்த மாதிரி இருந்தாங்க, கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. இவர் எடுத்து வந்தார், இவருடைய கஸ்டடியில கொண்டு வந்தார் சாவ போற அந்த பேஷண்ட.
அந்த பேஷண்ட் கிட்ட சந்தோஷமா பேசிட்டே வராரு. வாயா உன்னை நான் விடுதலை ஆகிட்டேன், வா உனக்கு வியாதி சரியாகும் மாட்டார். ஆமாங்க வியாதி சரியாகும், நீ நல்லா லாங் லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறியா? ஆமாங்க நான் ஆசைப்படுறேன். அப்ப நான் சொல்றதெல்லாம் செய்வியா? செய்வாங்க, கண்டிப்பா செய்வாங்க. ஒண்ணு இல்லை, என் ரூம்ல உனக்கு ஒரு ஏசி ரூம் போட்டு தரேன், அந்த ரூம்ல சாப்பாடுலாம் வச்சிருவேன், நீ பாட்டே சாப்பிட வேண்டியதுதான், நான் போடுற டிவியில போடுற படத்தை பார்க்க வேண்டியதுதான் உன் வேலை அப்படின்னா. என்னக்கா இது பார்த்தாலே நான் வரணும்னா நிச்சயமா வாழ்வேன். நீ படம் பாருங்க, சாப்பிடு, பசியத்தை சாப்பிடு, படம் பாரு, தூங்கு, தூக்கம் வந்தா தூங்கு, படம் பாரு, தூங்கு, சாப்பிடு, தூங்கு, படம் பாரு, சாப்பிடு, தூங்கு, படம் பாரு, நீ வாழ்வ, நான் கேரண்டி தரேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தாலும் உட்காந்து நல்லா வசதியோட நம்ம சோபாலாம் போட்டு சூப்பரா பெட்ல போட்டாரு, சாப்பாடுலாம் வச்சிட்டாரு, டிவியை போட்டாரு, நல்ல பெரிய டிவி போட்டு படத்தை போட்டு விட்டாரு. படம் எல்லாம் ஊம படம். ஆமா ஊம படம். டைலாக், நோ டைலாக், நோ வசனம், நோ டைலாக். திடீர்னு ஒருத்தன் வருவான், டமாக்கு விடுவான், திடீர்னு ஓடுவான், அவனை பிடிப்பான், இவனை பிடிப்பான், இப்படி பிடிப்பான். இந்த சார்லி சாப்ளஸ் ஒரு படம் இருக்கு, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல. அது அந்த காலத்துல வந்த ஊம படம், முதல் படம். அந்த சார்லி சாப்ளஸ் படத்தை போட்டு பார்த்த உடனே சிரிக்காத ஊம கூட சிரிச்சிருவான், சிரிக்காத அப்படியே உம்முன்னு இருக்கிறவங்க கூட சிரிச்சிருவான். இப்படியேதான் இருப்பான், உம்மனாமூர்த்தி மாதிரி தான் இருப்பான். இன்னைக்கு கிறிஸ்டியன்லாம் நரசிம்மராவ மாதிரி மாறிட்டு இருக்கோம், உம்மனாமூர்த்தி மாதிரி. உண்மையிலே அன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், மெட்ராஸ்ல தான். ஒரு கார் நிக்குது, ஒரு கார்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க கிறிஸ்டியன் நல்லா தெரியுது, ஏன்னா அந்த கார்ல சிலுவெல்லாம் போகும்போது எது இருக்குது. சரி இந்த கிறிஸ்டியனுக்குரிய காருங்க. ஒரு வயசு பொண்ணு அப்படியே முறைச்சுன்னு இருக்குதுங்க. எவனுமே நீங்க ரோட்ல எவனை பார்த்து முறைக்குது, நானும் திரும்பி திரும்பி பாக்குறேன், எவனுமே அப்படியே உட்காந்து பக்கத்துல அவங்க அம்மா உட்காந்துக்குது, அதுவும் அப்படியே கவலையில உட்காந்துருக்கு. கிறிஸ்டியன் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு சிரிக்க மறந்துட்டாங்க கிறிஸ்டியன். நான் வேதனையோட சொல்றேன், நான் இருந்த சபையில அப்படிதான் இருந்தது. அப்படியே முன்னுதான் இருப்பாங்க. பேச்சே வராது, ஒரு ஸ்மைலே வராது. நல்லா ஏங்கி இருக்கிறேன், என்னை பார்த்து சிரிக்க மாட்டாரா இந்த ஆளு அப்படின்னு. செத்த பைத்தியம் வேதனையோட சொல்றேன். அவங்கள பெரிய ஊழியக்காரர்கள், சிரிப்பை மறந்துட்டோம் கிறிஸ்தவர்கள். அன்பாங்க இருந்தாலும் என்ன செஞ்சாங்க, ஏன் சந்தர் சாப்பிட சொல்லிதான் ஆகணும் இதெல்லாம். அதனாலதான் சொல்றேன், இங்க கம்பெனி பாயிண்ட் நம்ம கதைக்கு வருவோம். நான் அதான் எங்க பார்த்தாலும் சிரிச்சிருது. எனக்கு ரகசியம் தெரிஞ்சதுன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது. எனக்கு பைத்தியக்காரன் நினைச்சாலும் பரவாயில்ல போகும். நான் உண்மன் இருக்கிறது எனக்கு பிடிக்காது. அப்ப இந்த படத்தை பார்க்கறது, இவன் சிரிக்கிறது, சாப்பிடுறது, சிரிச்சா என்ன தெரியுமா, ஆட்டோமேட்டிக்கா பசி இருக்கும். சாப்பிடுவான், நல்லா சாப்பிடுவான், சிரிப்பான், தூக்கம் வந்து தூங்குவான், ஏந்திரிப்பான், சிரிப்பான், சாப்பிடுவான், சிரிப்பான், தூங்குவான், தூங்குவான். 24 மணி நேரம் அந்த படம் ஓடிட்டே இருக்கும். தூக்கம் வந்தா தூங்கிட்டே இருப்பான், திடீர்னு பார்ப்பான், அப்படின்வான், சாப்பிடுவான், சிரிப்பான், தூங்குவான். இப்படியே செஞ்சாங்க. ஒரு வாரத்துல செத்து போனான்றவன் 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 4 வாரம் ஆச்சு, 10 வாரம் ஆச்சு, 40 வாரம் ஆச்சு, வருஷ கணக்குல உயிரோட இருக்கலாம். இன்னைக்கு அவனே இட்டு போய் அதே கேன்சர் பேஷண்ட், இவன் 4வது ஸ்டேஜ்ல இருக்கான், செத்து விடுவான் 10 நாள்னு சொன்ன அதே டாக்டர்கிட்ட அதே டீம்ல இந்த ஆளை இட்டு போய் டெஸ்ட் பண்றாரு. 6 மாசம் சென்று, எத்தனை மாசம் என்ன, வாட் எ மிரக்கிள் டாக்டர் சொல்றான். 6 மாசமா உயிரோட இருக்கிறான். அப்ப என்ன டெஸ்ட் பண்ணு, உட்கார்ந்து எல்லாத்தையும் எடுத்து பாக்குறானுங்க, கேன்சர் இருந்த சிம்டம்ஸ் அவனுக்கு இல்ல. அப்ப எங்கேயா போச்சு அந்த செல் எல்லாம்? என்னுடைய கேள்விதான். அந்த செத்து போன செல்லு இன்னைக்கு கேன்சர் இவனுக்கு படத்துல காட்டுது, சிடி ஸ்கேன்ல காட்டுச்சு இல்ல. அந்த செல்ல இவன் வெளியேற்ற முடியாதனால தான் ஈமோ தெரப்பி கொடுக்குறான், வெண்டக்காய் தரான், எதோ தரான், சுண்டகாலம். நான் மருத்துவத்தை கூட சொல்லுவேன், ஆனந்தத்தை வெளிப்படுத்துறேன். வாயை விட்டு சிரிச்சவனுக்கு எங்க போச்சு அந்த செல்? செத்து போன செல் எப்படி போச்சு? மாயமா போச்சு. ஏன்? ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆண்டவர் அதனால்தான் இங்க ஏற்றி வச்சுக்கிறாரு, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று. இதெல்லாம் நிரூபிச்சார் அந்த டாக்டர்.
நீ சந்தோஷமா இருந்தா அது மருந்தாக வேலை செய்யும் என்பதை நான் ஒரு செத்து போக இந்த ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு சந்தோஷத்தை கொடுத்து சிரிக்க வச்சு அவனுடைய செல்கள் எல்லாம் அகற்ற வைத்தாய். ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரா இல்லையா? அப்ப ஆண்டுடைய வார்த்தை பொய்யா? அதனால இதை கற்றுக்கொள்ளதான் நம்ம வந்து இந்த வேற வசனத்தை இன்னைக்கு போதிக்கிறோம்னா நீ அதை கற்றுக்கொண்டு நீ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீ சந்தோஷ சமாதானம் பார்க்கணும் தான் ஆண்டவர் விரும்புறார். ஆனால் சொல்றாரு, எனக்கு மனசு இருக்கு உனக்கு மனசு இல்லைன்ற. யாருக்கும் கற்றுக்கொள்றதுக்கு மனசு இல்லை. பிள்ளைங்க போய் கற்றுக்கொள்ளணும்னு சண்டே கிளாஸுக்கும் யூத் மீட்டிங்கும் மெயின் மீட்டிங் அனுப்புறதுக்கு மனசு இல்லை. அது தகவல மாதிரி சுத்திச்சுன்னா விட்டுருது. நான் கூட்டம் பிடித்தாரு அது வரல பிடித்தாரு செவில 4 சாப்பிட்டு கோல எடுத்து அட்டி வரலன்னா உன்னை பின்னுவேன். நீ சாப்பாடு போட மாட்டேன். நீ அடுத்த வாரம் சர்ச்சைக்கு வர வரைக்கும் உனக்கு சாப்பாடு கிடையாதுன்னு ஒருவேளை சாப்பாடு கட் பண்ணு. அதை தகவலையா சுத்த விடாத. பெற்றோருக்கோ மனசு இல்ல, பிள்ளைகளுக்கு மனசு இருக்கு. பெற்றோர் கொஞ்சம் கடிச்சு சொன்னா கீழ்ப்படிவான். ஏன்னா பெற்றோர் நான் சொன்னா கீழ்ப்படிய மாட்டான். நான் யார் ஆளுவான்? எங்க அம்மாவே சோறு போடுது, எங்க அப்பாவே சோறு போடுறாங்க, நீ யாரு உருவாக்கி வருவான்? நீ சோறு போடாத வை. அடக்கி ஆளு கற்றுக்கொள். இல்லை என்றால் நீ கண்ணீர் வெடிப்பாய். அதுதான் இங்க சொல்ற, பிரம்பை கையாளாதவன் பிள்ளையை பழிக்கிறான். இந்த வார்த்தை நல்ல மைண்ட்ல வச்சுக்கோ. பிரம்பு இன்னிலிருந்து ஒரு வீட்டுல ஒரு பிரம்பு வைக்கும். கையால் அடிக்காது, கண்ணு மூடித்தனமா அடிக்காது. உனக்கு கோவம் வந்துச்சுன்னா பிரம்பு எடுத்து கையை பார்த்து ஒரு அடி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ இந்த ஹோம்ஒர்க் பண்ணலன்னா ஒரு அடி, இந்த வசனத்தை நீ ஒப்பிக்கலன்னா 2 அடி, அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுட்டு அடி. ஆமா, கரெக்டா அது கீழ்படி பாரு. அடுத்த வார்த்தை படி, எபிரேயர் 12:7 படி. நீங்கள் சிற்சியை சகிக்கிறவர்களாய் இருந்தால் புத்திரராய் என்னை நடத்துகிறார். தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? பாருங்க, இன்னைக்கு பிள்ளைகளை சிற்சிக்கிறதுக்கு பொறுப்பு யார்கிட்ட கொடுத்துக்கிறாருங்க? ஹலோ, தகப்பன்மாருங்க யார்கிட்ட கொடுத்துக்கிறாரு? தகப்பன்மார்கிட்ட தான் கொடுத்துக்கிறாரு. அவங்க அம்மா பார்த்துப்பாங்க. இவர் செல்லம் கொஞ்சம், இது அப்பா செல்லம், இது அம்மா செல்லம், இப்படி போட்டு போவோம். அப்படியே ஊராளி மாடு மாதிரி தெரியும் உன் பிள்ளைங்க. தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? சிக்ஷிக்க வேண்டிய இடத்துல நீ சிக்ஷிக்கணும் தகப்பன். இல்லன்னா பிள்ளை தரதலையா போயிடியா? அதுதான் சொல்லித்தர. பிள்ளையினுடைய ஆசீர்வாதம் வேண்டும், பிள்ளை நல்லா வளரணும்னு ஆசைப்படுறோம். ஆனா சிக்ஷிக்கிற அறிவு இருக்கா? சிக்ஷிக்கிறதுக்கு மனசு இருக்கா? மனது இல்லாமல் போகிறோம். ஆனதான் சொன்னாரு, நான் அவளை கூட்டு என்னுடைய அரவணைப்புல வைத்துக் கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். உனக்கோ விருப்பம் இல்லை, உனக்கோ ஆசை இல்லை. நீ விட்டுட்ட, தருகின்றத்தனமா விட்டுட்ட. அது திரும்பிட்டு உடனே ஏத்து கேக்குது, என்ன வதைப்பேன், என்ன சின்ன பிள்ளையில ஒதுக்கும் போது சந்தோஷம் வத அப்படின்ட்ட. இப்ப பெருசானா ஒதுக்கும் போது கண்ணீர் வருது. உண்மைதான். சின்ன வயசுலே நீங்க சிரிச்சிக்க தவறிவிட்டாய், தகப்பன்ற ஸ்தானத்தை இழந்துவினான். அதான் இங்க வேதம் சும்மா சொல்லலீங்க, நமக்கு டீச் பண்ண. அதான் சொல்றேன், இது வாழ்வியல் புத்தகம் என்று சொல்லுவேன். நீ வாழ்வதற்கு, உன் குடும்பம் சிறப்பான முறையில வாழ்வதற்கு இது வழிகாட்டுது. வழிகாட்டு நெறிமுறையின் புத்தகம் இது. இது அலட்சியமா எடுத்துக்காது. அது உங்களுக்கு புரியாததுனால்தான் இங்க போதிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை உட்கார வச்சு உங்களுக்கு போதிக்கிறது என்னன்னா, இந்த வசனத்தை புரியாம நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழுன்னு தான் போதிக்கிறார்.